சுங்காய் காபூல் ஆற்றில் 500 மீட்டர் நீளத்துக்கு இளஞ்சிவப்பு நிறத்தில் நீரோட்டம் கண்டறியப்பட்டதை அடுத்து லுவாஸ் எனப்படும் ஸ்லாங்கூர் நீர் மேலாண்மை வாரியம் மஞ்சள் நிற எச்சரிக்கை முறையை முடுக்கிவிட்டுள்ளது. நேற்று மாலை 6:40 மணியளவில் மேற்கொள்ளப்பட்ட வழக்கமான ரோந்து பணியின் போது அந்த இளஞ்சிவப்பு நிறத்திலான நீர் கண்டறியப்பட்டது. நீர்வள தூய்மை கேட்டை உடனடியாக தடுக்கும் அவசர நடவடிக்கையாக அந்த மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. மாசடைந்த நீர் சிமஞ்சே ஆற்றி நீர் சுத்திகரிப்பு ஆலையை பாதிக்கலாம் என்பதால் அம்முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அவசியமாவதாக லுவாஸ் கூறியது. பேரனாங் தொழிற்பேட்டையில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் இருந்து அந்த மாசடைந்த நீர் வெளியேறியது கண்டறியப்பட்டது. இதையடுத்து நீர் வெளியேற்றத்தை உடனடியாக நிறுத்துவதோடு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் துப்புரவு பணிகளை மேற்கொள்ளுமாறும் அத்தொழிற்சாலை உத்தரவிடப்பட்டது. மலேசிய ரசாயன துறையின் பரிசோதனைகளுக்காக மாசடைந்த நீர் மாதிரியும் எடுக்கப்பட்டுள்ளதாக லுவாஸ் கூறியது. மலேசியாவில் முதல் முறையாக என்ரிகோஸ் நிறுவனம் மாட்டுப் பொங்கல் விழாவை பெரிதளவில் கொண்டாடவிருக்கின்றது. கிராம சூழலுடன் மாட்டு வண்டி கண்காட்சி, பாரம்பரிய விளையாட்டுகள், ஜல்லிக்கட்டு கண்காட்சி உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளை நடத்தப்பட உள்ளன. இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் திருநாளை அனுபவிக்க உங்கள் அனைவரையும் என்ரிகோஸ் அழைக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொள்ள www.enrico.com.my என்ற அகப்பக்கத்தை நாடுங்கள் அல்லது 01255222845 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.